உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன் வக்ரம், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் ராகு. முதலில் மேசம். செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார், வக்ரமாக இருக்கிறார். 2க்குரிய சுக்கிரன் 12இல் இருப்பதால் பலம் உண்டு. முயற்சிகள் முன்னேற்ற பாதையில் நடைபெறும். 3-6க்குரிய புதன் கும்பராசியில் வக்ரம் பெற்ற நிலையில் சிறப்பான பாதை பிறக்கும். பத்திரிகை துறையில் உள்ள நண்பர்கள் நல்ல வாய்ப்பினை பெறுவார்கள். சுய தொழில்கள் புதிய பாதையில் திரும்பும். பயணங்கள் ஆதாய அமைப்பில் இருக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வாகனங்களையும் மாற்றும் அமைப்பு உண்டு. 12வது இடம் கூடுதல் பலம் பெற்றிருப்பதால் செலவுகளை கவனமாக செய்ய வேண்டும். உடல் நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் கடன் வாங்க நேரிடும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படலாம். 30-3-2025 முதல் 1-4-2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகனையும் வெள்ளிக்கிழமை துர்க்கையையும் வணங்குங்கள். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரன் 11இல் இருக்கிறார். செவ்வாய் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் ராகு முதலிய கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணத்தட்டுப்பாடு இருக்காது. செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். ராகுவின் பலத்தால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முதலியவை கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து விடுவீர்கள். தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பொருளாதார வரவுக்கும் அமைப்பு உண்டு. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சனி புதன் இருப்பதால் தொழிலில் புதிய உத்திகளை கையாளுவீர்கள். பகை அழியும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் அதிகப்படியான பணி அழுத்தம் இருக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ராசியில் குரு அமர்ந்திருப்பதால் எந்த காரணத்தை முன்னிட்டும் எச்சரிக்கை உணர்வை கைவிட்டு விட வேண்டாம். எல்லாவற்றிலும் பொறுமை அவசியம். 7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருப்பதால் குடும்ப கருத்து வேறுபாடுகளை உடனுக்குடன் களைய வேண்டும். 1-4-2025 முதல் 3-4-2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு செல்லவும் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் குறையும். அடுத்தது மிதுனம். ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கிறார். லாபாதிபதி ராசியில் இருப்பதால் அனுகூலங்கள் உண்டு. பொருளாதார நிலை ஓரளவு கை கொடுக்கும். சிக்கல் இருக்காது. தைரியத்தால் சில காரியங்கள் நடந்துவிடும். கும்பராசியில் புதன் அமர்ந்திருக்கிறார். சில எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தந்தை வழி உறவுகள் நன்றாக இருக்கும். பாகப் பிரிவினைகள் சுமூகமாகும் போது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கவும் வழி உண்டு. வருமானத்துக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதால் செலவுகளில் கவனம் தேவை. திருமண முயற்சிகளில் குழப்பங்களும் தடைகளும் ஏற்படலாம். பணிச்சுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு வரலாம். எதிர்பாராத தடைகளால் மனச்சோர்வு ஏற்படும் என்பதால் தைரியத்தை விட வேண்டாம். 3-4-2025 முதல் 5-4-2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களது அனைத்து வினைகளும் குறையும். அடுத்தது கடகம். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுடைய உபஜயஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். குடும்ப சூழ்நிலை சிக்கல் இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் நன்றாக இருப்பதால் மற்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த முடியும். குடும்பத்திற்காக செய்யும் செலவுகளால் மகிழ்ச்சி இருக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாம். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பல நண்பர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதர உறவுகளில் லேசான உரசல் ஏற்படலாம். நிலம் சம்பந்தப்பட்ட வகைகளில் பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அஷ்டமத்தில் சனி இருப்பதை மறக்க வேண்டாம். ஒவ்வொன்றிலும் அலைச்சலும் சோர்வும் அதிகரிக்கும். பரிகாரம்: திங்கட்கிழமை மாலை அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது சிம்மம். 2ஆம் இடத்ததிபதி புதன். அவர் லாபாதிபதியும் கூட. அவர் 7இல் சனியோடு இணைந்து உங்கள் ராசியை பார்வையிடுகின்றார். கொஞ்சம் நிதானமாகவும் சரியாக ஆலோசித்தும் செயல்களை செய்ய வேண்டியதன் அவசியத்தை இந்த கிரகநிலை குறிப்பிடுகிறது. அப்படி செய்தால் ஏற்றமாக இருக்கும். வருமானம் நன்றாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் உங்கள் மன வலிமையை கூட்டுவார்.
ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதாலும் ராகுவோடு இணைந்திருப்பதாலும் எந்த காரியத்தை செய்தாலும் மிகுந்த கவனத்தோடு செய்யுங்கள். அவசரப்பட்டு வண்டி வாகனங்களை ஓட்ட வேண்டாம். நல்ல உணவையும் தூக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம், இவை உங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலைதான் இவ்வாரத்தில் நிலவுகிறது. கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும். பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். அடுத்தது கன்னி. 6ஆம் ராசிநாதன் சனியோடு புதன் இருக்கிறார். குரு பாகிஸ்தானத்திலிருந்து ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வார். நிதி வசதிகள் பெருகும். தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. சேமிப்பிற்கும் சாத்தியம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். சுபகாரிய நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியை தரும். தம்பதிகளுக்கு குழந்தை பேறு அமையும் சாத்தியக்கூறும் உண்டு. சொந்த வீடு சிலருக்கு அமையும். 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு நன்மையை தரும் அமைப்பில் இருப்பது ஆறுதல். ராகு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் சாதகமான கிரகணனை அல்ல. தொழில் செய்பவர்களுக்குள் போட்டிகள் அதிகரிக்கும். 3வது மனிதர்களால் குடும்ப அமைதி கெடும் வாய்ப்பு என்பதால் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம். ராசியில் கேது இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியன். சிறிய அலட்சியங்களால் வாய்ப்புகள் தவறிப்போகும். சந்திராஷ்டமம் 30/3/2025 பிற்பகல் 4:25 மணி முதல் 1/4/2025 பிற்பகல் 4:19 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம், லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது துலாம். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பதும் குரு அஷ்டமத்தில் இருப்பதும் உங்களுடைய பலத்தை குறைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தால் நீங்கிவிடும் அல்லது உங்களுக்கு சாதகமாக அமையும். வாடகை கட்டிடத்தில் இருப்பவர்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாறும் அமைப்பும் உண்டு. 6ஆம் இடத்து ராகு ஒன்றே உங்களுக்கு சாதகமாக இயங்குகிறார். 12இல் கேது இருப்பதால் நிம்மதி தேடி கோயில்களுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கும். குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்கள் தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்கிவிடும். குரு விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள் எச்சரிக்கையோடு கையாள வேண்டும். ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத அலைச்சலை குறைத்துக் கொள்ள வேண்டும். 12க்குரிய புதன் 5ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறார். பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகளும் செலவுகளும் வரலாம். பங்குதாரர்கள் விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் 1/4/2025 பிற்பகல் 4:20 மணி முதல் 3/4/2025 மாலை 6:09 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். பரிகாரம், குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்கள் தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறார். பொதுவாக எங்கிருந்தாலும் ராசிநாதன் எந்த ராசியை பார்வையிடுகிறாரோ அந்த ராசியின் தன்மைகளை அதிகரிப்பார். அதோடு குரு உங்கள் ராசியை பார்வையிடுவது சாதகமான அமைப்பு. கேது 11ஆம் இடத்தில் பலமாக இருக்கிறார். 5இல் சுக்கிரன் இருப்பதும் நல்ல அமைப்பு. பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். கடன்கள் குறையும். குடும்பச் சூழல் கருத்து வேற்றுமையின்றி அனுகூலமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினரின் முன்னேற்றம் சாதகமாக அமையும். எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்கள் காதில் விழும். முக்கிய பிரமுகர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அஷ்டம செவ்வாயும் அர்த்தாஷ்டம சனியும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். உடல் உபாதைகள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். இரவு நேரத்தில் வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அஷ்டம செவ்வாய் என்பதால் வார்த்தைகளை அளவோடு பயன்படுத்துங்கள். சில விவகாரங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரை செல்லும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம் 3/4/2025 மாலை 6:10 மணி முதல் 5/4/2025 இரவு 11:12 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம், கந்தசஷ்டி கவசம் படிக்க வேண்டும். அடுத்தது தனுசு. 3இல் சனி பலமாக ஆட்சியில் இருப்பதால் உங்கள் முன்னேற்றம் அதிகரிக்கும். சுக்கிரன் புதன் இருக்கும் இருவரும் கூட உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கின்றார்கள். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பதவிகளையும் பொறுப்புகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். போட்டிகள் தேர்வுகளில் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். 3ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் முன்னேற்றமாக இருக்கும்.
வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகள் பலிக்கும். 4ஆம் இடத்தில் ராகு சூரியன் இணைந்திருப்பதையும் ராசிநாதன் 6ல் மறைந்திருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு நீங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். திடீர் முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஆலோசித்து செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குடும்ப உறவுகளை சுமூகமாக பேணுங்கள். இல்லையேல் கணவன் மனைவி உறவுகள் பாதிப்படையும். மன கஷ்டத்தை தரும் உறவினர்களிடத்தில் நல்லிணக்கத்தை பேண வேண்டும். பரிகாரம்: மகான்களின் பிருந்தாவனம் முதலிய இடங்களுக்கு சென்று அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்தது மகரம். ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் பாவகிரகமானாலும் அவர் ராசிக்கு அதிபதியாகி ஆட்சி பெறும்போது தீமையான பலன்கள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும் என்கிற ஜோதிட விதியின் பிரகாரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்கும். முயற்சிகளில் சாதகம் உண்டு. மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். பெரியோர்களின் ஆசிகளும் கிடைக்கும். திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. 3ஆம் இடத்து சூரியனும் உங்கள் வெற்றிகளுக்கு துணை நிற்கும். தந்தை வழி உறவுகளில் கவனம் தேவை. காரணம், 9ஆம் இடத்தில் கேது, 6ல் செவ்வாய் வக்கரமாக இருப்பதால் சகோதர உறவுகளிடம் உரசல்கள் வேண்டாம். தாயின் உடல் நலத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். வெளிநாட்டு முயற்சிகளில் சில தாமதங்கள் ஏற்படலாம். சொத்து பிரச்சனைகளில் மன வருத்தங்கள் ஏற்படலாம். பரிகாரம்: சனிக்கிழமை அருகிலுள்ள அனுமன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள். அடுத்தது கும்பம். ராசிநாதன் சனி ராசியில் ஆட்சி. அஷ்டமாதிபதி மற்றும் 5க்குரிய புதன் ராசியில் வக்கரம் பெற்று ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். அவர் வக்கரம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும். வரவுகள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். கடன்களில் ஒரு பகுதி அடையும். புதிய முதலீடுகளை இப்பொழுது தவிர்க்க வேண்டும். பெரும்பாலான கிரக நிலைகள் பலம் குறைந்திருப்பதால் புதிய முயற்சிகளை கைவிட வேண்டும். குரு உங்கள் தொழில் ராசியை பார்ப்பதால் பிரச்சனைகள் கட்டுக்கடங்கியிருக்கும். சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளிடமிருந்து எந்த அங்கீகாரமும் கிடைக்காது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிரமமான வாரம் என்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். உடல் உபாதைகள் சிறிய அளவில் இருக்கும் போதே கவனித்துக் கொள்ள வேண்டும். செலவில் எச்சரிக்கையோடு இருந்தால் வீண் விரயங்களை குறைத்துக் கொள்ளலாம். காரணம், தேவையற்ற செலவுகளில் பொருள் செலவாகும். பொருள் தொலையும் வாய்ப்பும் இருப்பதால் கவனம் தேவை. பரிகாரம்: வயதானவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள். அடுத்தது மீனம். 4-7க்குரிய புதனுக்கு கேந்திர தோஷம் உண்டு. அவர் ராசிக்கு 12ல் மறைந்திருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த நன்மை செய்வார் என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த அடிப்படையில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பம், எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, கணக்குத்துறை, ஜோதிடத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை பிறக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். சுபகாரி முயற்சிகளில் பலன் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். கலைஞர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். காரணம், ராசியில் சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறார். ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதோடு ராசிநாதன் 3ல் மறைந்திருப்பதால் அவசரத்தால் சில சங்கடங்களை எதிர்கொள்வீர்கள். தாயின் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். சகோதர உறவுகள் சற்று சிக்கலாகவே இருக்கும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களது அனைத்து துன்பங்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.